தமிழகத்துல வழக்கமான அரசியல் களம் போல இந்த ஆண்டு இருக்காது அப்படின்றது முன்கூட்டியே தெரிய வந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிதாக தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு தளபதி விஜய் அவர்களுடைய கட்சி அதிரடியாக செயல்பட்டு கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே தாவேகா, திமுக ஆகிய 2 கட்சிகளுக்கு தான் அதீத போட்டி நிலவிட்டு இருக்கு. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, தற்போது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அதிக செல்வாக்குகளும், ஓட்டுகளுமே கிடைக்கும் அப்படின்னு மக்கள் பலருமே விரும்புறாங்க. இந்த நிலையில தற்போது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1 மாதம் கூட இல்ல. அதனால அனைத்து கட்சிகளுமே பொதுக்குழு கூட்டம், மாநாடு அப்படின்னு தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டுமே இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா, பல பிரபலங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி ஏதாவது ஒரு கட்சிகள்ல இணைந்து அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மேலும் அந்த கட்சியுடைய கூட்டம், மாநாடு அப்படின்னு அனைத்திலுமே கலந்து கொண்டு எதிர்க்கட்சிகள் மற்ற கட்சிகளை வார்த்தைகளால விளாசுவாங்க. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா, தற்போது தமிழக வெற்றிக் கழகம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களா. பேச்சுவார்த்தை நடத்துறது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றிக் கழகத்துடைய துணை தலைவர் பதவியை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கொடுக்க போவதாகவுமே சொல்லப்படுது. சோ அப்படியானால் சூப்பர் ஸ்டார் அவர்கள் கண்டிப்பாக இணைவார் அப்படின்னு ஒரு சிலருமே சொல்றாங்க. சோ அதன்படி பாத்தீங்கன்னா, கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் இணைந்து விட்டால் தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்துல வெற்றி பெற அதிகப்படியான வாய்ப்புகளுமே இருக்கா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.